Daily. Taste the Daily. ஈழத்தில் நடந்தது தமிழகத்திலும் நடந்துவிடும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்போது தன்னுடைய பதிவை தெரிவித்திருக்கிறார். பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தன்னுடைய பதிவை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், முழு விவரம். வணக்கம். பீகார் மாநிலத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளரில் பல்வேறு மாநிலங்களில் குடிபெயர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் வாக்குரிமை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது குறித்து பல்வேறு கட்சியினர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தனது அறிக்கையில் பீகார் மாநிலத்தில் இருப்பவர்கள் 6.5 லட்சம் பேரை தமிழ்நாட்டு வாக்காளர்களாக திட்டம் தமிழர்களின் வாழ்வுரிமையும் தமிழர் தாயகத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உள்ள வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜக மத்திய அரசு சமீபத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த திருத்தம் பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது எனும் அதன்படி பீகாரில் வசிக்கும் மக்கள் வாக்காளர் பட்டியலிடையே உள்ள வேறுபாடுகள் சரி செய்யப்பட்டு என்றும் தற்போது பீகாரில் வாக்காளர் பட்டியலில் உள்ள 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து விட்டதால் அவர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு தமிழ்நாடு வாக்காளர்களாக பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த திருத்தம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டால் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்துள்ள சுமார் 1 கோடி பேர் வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இந்த மாநிலத்துடைய வாக்காளர்களாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மிக பெரிய எண்ணிக்கையில் வெளி மாநிலத்தவர் அலையாக வந்து இறங்குகிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் இந்திய அரசு பணிகளிலும் அரசு துறை நிறுவன வேலை வாய்ப்பிலும் உடல் உழைப்பு பணிகளிலும் இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் அமர்ந்து விடுகின்றனர் என்றும் தமிழ்நாட்டு இளையோரின் வேலை வாய்ப்பை இந்த சூழல் பறிபோகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் தொழில், வணிகம், வேலை வாய்ப்பு ஆகியவை இந்திய அரசியல் ஆதரவோடு வெளி மாநிலத்தினரின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருகிறது என்றும் தமிழர்களின் வாழ்வுரிமையை பறிப்பதோடு தமிழர்களின் வரலாற்று தாயமாக தமிழ்நாடு நீடிப்பதற்கு அச்சுறுத்தலாக இந்த ஆக்கிரமிப்பு மாறிவருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்று வழி தாயகமாக தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்டு 1956ஆம் ஆண்டுதான் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு ஒரு மாநிலமாக அமைக்கப்பட்டு தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வுரிமை ஆகியவை உறுதி செய்யப்படுவதற்காகவே மொழிவழி தேசிய இன மாநிலங்கள் உருவாக்கப்படுவதற்கு மாநில சீரமைப்பு சட்டத்தின் நோக்க உரையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை சீர்குலைத்து தமிழர் தாயகத்தை கலப்பின மண்டலமாக மாற்றும் முயற்சியில் திட்டமிட்ட அரசினுடைய இந்த செயல்பாடு இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அந்த சூழ்ச்சியின் முதற்கட்டமாகத்தான் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்துள்ள சுமார் 1 கோடி வெளி மாநிலத்தவர்களையும் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட இம்மாநில வாக்காளர் மாற்றப்பட உள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவ்வாறு குவியும் வெளியார்களுக்கு இந்திய தமிழ்நாடு அரசுகள் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை கொடுத்து அவர்களை இங்கேயே நிலைப்படுத்துகின்றன என்றும் இதனால் தமிழ்நாட்டில் இன சமநிலையும் தமிழ்நாடு அரசியல் வெளியாரின் குறுக்கீடும் சீர்கொள்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவ்வாறு குவியும் வெளியார் மிக பெரும்பாலானோர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்களாகவே இருக்கிறார்கள் என்றும் இந்த போக்கு தொழில் நகரங்களை தொடங்கி இன்று கிராமங்கள் வரை விருந்திருக்கு என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் கூறும் அவர் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பில் 100 விழுக்காடும் தமிழ்நாட்டில் இயங்கும் இந்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு 90 விழுக்காடு வேலைவாய்ப்புகளையும் தமிழர்களுக்கே வழங்கிட வேண்டும் என்றும் இவ்வாறு தொழில், வணிகம், வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் தனிச்சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக இயற்றிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெளி மாநிலத்திற்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை வழங்கக்கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.